சாம்பார் தானே இதில என்ன இருக்குன்னு நெனைக்காதீங்க. ஒரு நல்ல சாம்பார் செய்றதுக்கு நெறைய அனுபவம் வேணுங்க. அதுவும் இந்த காலத்துக்கு தகுந்த மாரி ரொம்ப ஈஸியான மெத்தட்ல நம்ம அம்மா நமக்கு சாம்பார் வச்சு காட்டப் போறாங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு 50 கிராம் பருப்பு எடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, ஒரு 5 பேருக்கு கரெக்ட்டா இருக்குங்க. நல்லா அலசிடுங்க 2, 3 முறை. அதுக்கப்புறம் ஒரு 5, 6 பல்லு பூண்டு, ஒரு 4 சின்ன வெங்காயத்த வெட்டி போட்டுங்க. 2 சிட்டிகை மஞ்சத்தூளும், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயமும், ஒரு 3 பெரிய தக்காளியும் இதில போடுறாங்க. போட்டு இத விசில் விட்டுற வேண்டியது தாங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா, 1 கப்புக்கு 3 கப்பு தண்ணி வச்சிருக்கேன். இது ஒரு 3 விசில் வரட்டும். நல்லா கரைஞ்சிரும். பிரஷர் வந்த பின்னாடி குக்கர திறந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேஜ்ல இருக்குங்க. இப்போ இதில இருக்கிற தண்ணிய லேசா வடிச்சு எடுத்துட்டு, மத்துக்கட்டைய வச்சு நல்லா மசிய கடைஞ்சிருங்க. இல்லன்னா நீங்க மிக்ஸி ஜார்ல கூட போட்டுக்கலாம். இல்ல கரண்டிய திருப்பி கூட அப்படி கடைஞ்சு விட்டீங்கன்னாவே கரைஞ்சிரும். 2 ஸ்பூன் சமையல் எண்ணெய் விட்டு, வெந்தயம், கடுகு, சீரகம் இது போட்டு பொரியிற அளவுக்கு வெயிட் பண்ணுங்க. அது நல்லா பொரிஞ்ச கையோட நீங்க வந்து சின்ன வெங்காயத்த ஒரு கைப்பிடி அளவும், ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு ஒரு வதக்குங்க. ரொம்ப வதங்கணும்னு இல்ல. அந்த எண்ணெய் வந்து அந்த கத்திரிக்காயலாம் படிகிற அளவுக்கு வந்துடுச்சுனாவே போதுமானதுங்க. இப்போ கடைஞ்சு தயாரா இருக்கிற பருப்ப இதில சேர்த்துரலாங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, 2 துண்டு மாங்காய் போட்டீங்கன்னா, வாசம் செம்மையா இருக்கும். ஆளுக்கு 1 கிராம் கல் உப்புன்னு கணக்கு பண்ணி 5 பேருக்கு 5 கிராம் கல் உப்பு போடுங்க. கரெக்ட்டா இருக்கும். இப்போ வந்து நம்ம புளி லைட்டா ஊத்துறோம். புளி ஊத்தணும்னு கூட இல்லங்க மாங்காய் போட்டா. அப்படியே கூட நல்லாயிருக்கும். 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரே ஒரு விசில் விட்டோம்னா, காய்கறி நல்லா முழுசா கிடைக்கும். பிரஷர் வந்தோனே குக்கர் ஓப்பன் பண்ணி ஒரு கொத்து கொத்தமல்லி போட்டா சாம்பார் ரெடி ஆயிடும். ட்ரை பண்ணி பாருங்க.